Testing. இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இந்த காலையிலே நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் ஹெர்பர்ட் ஜான் அவரோட மனைவியும் அவர் மகளும் இந்த காலை வேலையில் வரவேற்கிறேன். வெல்கம் பாஸ்டர். இந்த நாளிலே கூட நம்ம கிறிஸ்டியன் எஜுகேஷன் அனுசரிக்கிறோம். டுடே வி observe Christian education. Today is a Christian education Sunday. Christian education is very important in a life of a Christian who grows in a Christian life. Okay? இப்படியாக every means of knowledge of Christ is to lead Christ-likeness. தேவனோட அறிவிலே நம்ம வளர்க்குள்ள தேவன் போல மாறணும்னு தான் அந்த நோக்கம். ஸோ ஐயா அந்த ஊழியம் மிக ஒரு முக்கியமான ஊழியம். ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்கு மிக ஒரு முக்கியமான ஊழியமாக இருக்குது. இந்த வேலையில் கூட கால ஆராதனைக்கு தியானிக்குன்னு தெரிஞ்சுக்கப்பட்ட வேதவசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 17-18 தமிழில் வாசிக்கப்படும். English வாசிக்க மேடம். 2 Peter chapter 3 verses 17-18. Therefore, dear friends, since you already know this, be on your guard, so that you may not be carried away by the error lawless man and fall from your secure position, but grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be the glory both now and forevermore. ஜெபம் செய்வோம். மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.
சோத்திரம் கத்தாவே, சோத்திரம் அப்பா ராஜா. கத்தாவே, உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்போம் அப்பா ராஜா. அப்பா, உம்மை துதிக்காம நாங்கள் என்ன செய்வோம் கத்தாவே ராஜா? நீர் எங்களை படித்த காரணமே உம்மை துதிக்கத்தக்க ராஜா சிவப்பா. ஆகையால் எங்களை படித்திருக்கிற சுவாமி ராஜா சிவப்பா. அப்பா, உம்மை துதிக்காம நாங்கள் என்ன செய்வோம், எங்கே போவோம் கத்தாவே ராஜா? நீ தேவாதி தேவன் சுவாமி ராஜா சிவமா கத்தாவே. அப்பா, நாளிலே நாங்கள் வாசித்த வாசனை போல கத்தாவே அப்பா, உண்மை அறிவியலை நாங்கள் வளரணும் கத்தாவே அப்பா. கத்தாவே, எங்களோடு பேசும் கத்தாவே அப்பா ராஜா இயேசுவே. அப்பா, அந்த நாட்களே எவ்வளோ முறையிலே கத்தாவே உங்களுடைய சத்தியத்தை கேட்க அப்பா வழிகள் இருக்குப்பா ராஜா. ஒன்றுமாக உண்மை அறிந்து கொள்ள அப்பா எந்த ஒரு தடை இல்லை கத்தாவே அப்பா. ஆனால் பிசாசு எங்கள் கண்களை மூடி இருக்கான்னு கத்தாவே ராஜா சிவப்பா. கத்தாவை இந்த தடைகளை எடுத்து போடும் கத்தாவே அப்பா. நாங்களும் உலகத்தார் போல் இல்லாமல் கத்தாவே ராஜா, ஒரு வாஞ்சி, ஒரு தாகம் கத்தாவே, ஒன்றுமாக உண்மை அறிந்து கொள்ளணும்னு கத்தாவே அப்பா. ஒன்றுமாக உண்மை அறிவியலை நாங்கள் வளரணும் கத்தாவே ராஜா. நீர் எங்களோடு பேசும் கத்தாவே அப்பா. எல்லா தடைகளையும் எடுத்து போடும். Lord, we want to grow in you, Lord. Take away all the hindrance, Lord. More and more, so that we can be in your likeness, Lord. We want to be more and more like you. கத்தாவே, இந்த கால வழியில் சுவாமி ராஜா அப்பா, அதோ எங்களுக்கு கிடைக்கிற எல்லா அதிகரிக்க உள்ள எல்லா சந்தர்ப்பத்தையும் நாங்கள் அப்பா கவனத்தோடு பயன்படுத்திக்கொள்ள உதவி செய்யும் அப்பா ராஜா. கத்தாவே, இந்நாட்களே எல்லாம் யூடியூப்லேயும் அப்பா ஃபோன்லேயும் அப்பா எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ காரியங்கள் அப்பா. அப்பா, வாரத்துக்கு வாட்டி நம்ம சத்தியம் கேட்குறோம் அப்பா ராஜா. அப்பா, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ராஜா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வாசிக்கொள்ள எங்களோடு நீ பேசும் கத்தாவே அப்பா. எல்லா முறையிலையும் அப்பா ராஜா இயேசுவே. அப்பா, நாங்கள் பாவத்தை விட்டு விலகி ஒன்றுமாக பரிசுத்தமாக உண்மை போல மாற கத்தாவே எங்கள் மாற்றும் கத்தாவே ராஜா. சுவாமி ராஜா, நாங்கள் ஒன்றும் இல்லை கத்தாவே ராஜா சிவ. நாங்கள் வெறும் மண்ணுப்பா. எங்களோட பலவீனத்தை நீ அறிந்து தேவனாக இருக்கே சுவாமி அப்பா. ஐயா கத்தாவே அப்பா, இந்த வேலையில் சுவாமி அப்பா. அப்பா, நீர் எங்களை பாவத்தை மன்னிக்கிற தேவன். சுவாமி ராஜா, நீ அப்பா எங்களை ஒன்றுமாக சந்தர்ப்பத்தை கொடுக்குற தேவன் அப்பா ராஜா. வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குற தேவன் ராஜா சிவப்பா. கத்தாவை எல்லாமே நாங்கள் அப்பா முக்கியப்படுத்தத்தக்க, கவனத்துப்படுத்தத்தக்க ராஜா. அப்பா, கிடைக்கிற வாய்ப்பை சந்தர்ப்பத்தையும் அப்பா அலட்சியப்படுத்தாமல் இருக்க ராஜா. அப்பா, அதை கொண்டு நாங்கள் ஒன்றுமாக உமோட அப்பா உண்மை அறிவில் நாங்கள் வளர்ந்து ராஜா ஒன்றுமாக அதிகமாக உண்மை போல் மாறத்தக்க எங்களை ஆசீர்வதிக்கப்படி இந்த காலவேளையில் நம்ம கருத்தில் ஒப்படைக்க கத்தவையப்பா. இந்த காலவேளையில் நம்முடைய இந்த முழு ஆராதனை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. அது போதுகிற கத்தவையப்பா, சத்தியத்தை கொண்டு வரக்குள்ள வேலை கத்தவையா ராஜா. நீர் எங்களோடு பேசும் கத்தவை அப்பா ராஜா. இதனால நாங்கள் வந்து வறுமையாக போகாமல் ஒரு மனம் மாற்றத்தோடு நாங்கள் வீடு செல்லத்தக்க இந்த காலவழியிலே நீ எங்களை தொழும்படி இயேசுவின் வல்லம நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த வேளையில் கூட சபை எந்திரித்து ஹீம் 30வது ஹீம் நம்ம பாடுவோம். அதுக்கப்புறம் we have the praise and worship. To
1 இப்படியாக சொல்லுகிறது, தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மையுள்ள தேவனை நம் அனைவரும் இன்று தொழுது கொள்ள போறோம். வாங்க தேவ ஜனமே, முதல் பாடலை உற்சாகமாக கைத்தட்டி நாம் பாடுவோம். Thank you.
உங்களை தேட நாங்க வந்திருக்காப்பா. அப்படின்னா ஆண்டவரே எங்க அனைவரோட தேவைகளை நீங்க சந்திங்க அப்பா. பாதுகாத்து வழிநடத்திகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உமது கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. உங்க கிருபையிலாம் நாங்க ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. நம்ம அனைவரும் இந்த அடுத்த பாடல ஜெப சிந்தையோட கைகளை உயர்த்தி பாடுவோம். Oh
are here to lift up your holy name, Lord. You are indeed altogether lovely, altogether worthy, Lord, and altogether wonderful in our lives, Lord. ஆண்டவரே, நீர் எல்லா நிலையிலும் அருமையானவர் சுவாமி, தகுதிக்குரியவர் ஐயா. ஆண்டவரே, அருமையான நிலையிலே எங்களை நடத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறேன் சுவாமி. இந்த காலை வேளையிலே உம்மையே நாங்கள் தேடுகிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம். Lord, we seek after you. We desire your presence, Lord. All that we want is you, Lord. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீர் சுவாமி. எங்களுடைய எண்ணத்திலையும் உள்ளத்திலையும் நீர் வாரும் ஐயா, நீர் தங்கும் ஐயா. எல்லா மத்த எண்ணங்களை எடுத்து போடும், மற்ற ஆசைகளாம் ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்தும். நீர் ஒருவரே இந்த காலை வேளையிலே வணங்கக்கூடிய தேவனாக இருக்கத்தக்க ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த நாளில் சுவாமி விதமாக நமஸ்காரப்பட தேவனாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, you alone, Lord, to be adored, Lord. You alone to be revered, Lord. You alone to be lifted, Lord. We just come before you. We seek your blessed face, Lord. And we ask, Lord, that you will fill our hearts, Lord. You will fill our minds, Lord. By your Spirit, Lord, you hover around us, Lord. ஆண்டவரே, எங்களுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் நீர் நிரப்பும் சுவாமி. உம்முடைய ஆவி நிமித்தம் எங்கள் மத்தியிலே உலாவும் ஐயா. எல்லா கட்டுகளை உடைத்து போடும், எல்லா தடைகளை நிர்மூலமாக்கும் ஐயா. அருமையான தேவனாக, ஆண்டவரே, தகுதிக்குரிய தேவனாக இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே அன்பு நிறைந்த தேவனாக நீர் சூழ்ந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம் கரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. Lord, we offer ourselves before you, Lord. Into your hands we submit everything, Lord. Come, Lord Jesus, and reign in our midst. As we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. நீங்கள் அமரலாம். தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். சற்று நேரம் தேவ பிரசன்னத்திலே அமைதியாக இருந்து ஆவியானவர் நம்மை நடத்த, ஆவியானவர் நம்மோடு பேச, ஆவியானவர் நம் உள்ளத்தை திறந்து பார்க்க, நம் எண்ணங்களை சுத்தம் பண்ண அவருக்கு ஒப்பு கொடுப்போம். Let us spend a moment of silence as the Holy Spirit searches our hearts and knows our thoughts, submitting to Him as He fills us with His presence. நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, நீர் சிருஷ்டித்த இவ்வுலகம் இருளுக்குள் இருக்கும் பொழுது உலகத்தின் ஒளியாக நீர் வந்தீர். எங்களை சந்திக்கிறீர், எங்களோடு பேசுகிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நீர் எங்களோடு பேசவும், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தவும், சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம் தந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. O Lord, our God, our Father,
Your son said, I am the light of the world. Lord, who you created this world was filled with darkness, and your son came bringing that light to brighten the world, to teach us, to love us, to care for us, to provide for us. So Lord, we give you thanks for all your goodness, for all your blessings. அன்பின் பிதாவே, கடந்த வாரத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து நடத்தி இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஆலயத்திற்குள் வரவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், துதிக்கவும், துதித்து பாடவும் கொடுத்திருக்கிற கிருபைக்காக, தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒருபோதும் எங்களை கைவிடாத கண்மலையாக இருந்து எங்களை பாதுகாத்து வரும் தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்கள் தாகத்தையும் பசியையும் நீக்குகிற தேவனாய் உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தியும், எங்களோடு பேசும். வார்த்தை கொண்டு வருகிற உம்முடைய தாசனோடு கூட இரும். வார்த்தை அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாக எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. Father, you are the only God who can fulfill the promises that you have made to bring us the water of life, the bread of life, to feed us, to strengthen us, to move in this dark world with bearing your light. So Father, we thank you, we praise you for all the blessings that we continue to receive. We pray for our leaders, the young Dipatwanagong, Prime Minister, his cabinet, and for this land, the land that is so beautiful, in which you have called us, Lord, which you have given to us to live and to witness for you. So we thank you for these opportunities. Remove all our anxieties, worries, and fears, for you have said, I will never leave you. I will never forget you. I will hold you and walk with you always. So, Father, we thank you, and we pray that you will bless each one who has come, each family that is represented here. Guide and use each one of them, Lord. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டுகிறோம். தொடர்ந்து திருச்சபையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஓய்வு நாள் பாடசாலை, வாலிபர் சங்கம், பெண்கள் சங்கம், முதியோர் சங்கம், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தாவே, சுவிசேஷ திருப்பணி ஊழியங்கள் யாவையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். Father, we thank you for the ministry of the church, for all those who are involved in the various ministries that you have given. We pray that you will bless them, use them for your glory. Thank you for the teaching ministry of the church. Especially we pray for the Sunday school teachers and children. Lord, you came as you walked on this earth. You taught. You told stories. You told the love of your Father. Enable us, Lord, as a church, to tell the story of your love, to teach our children, teach our adults, that we all will walk together with you. Thank you. Thank you for your goodness. Thank you, Lord, for teaching us to pray as a family. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைப்படுத்துவதற்கு நாம தாத்தமேண்டு காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். We don't have the Christian education report, so we'll proceed for the Bible reading. சபையில் எந்திரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே இந்த கால ஆராதனைக்கு தெரிந்து கொண்ட வேத வசனம் ஐசையா 10ஆம் அதிகாரம் வசனம் 27. Scripture reading is taken for this Sunday service is from Isaiah chapter 10 verse 27. ஏசாயா 10ஆம் அதிகாரம் வசனம் 27. அந்த நாளில் உன் தோளிலின்று அவன் சுமையும் உன் கழுத்திலின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிப்போம். தேவன் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Isaiah chapter 10 verse 27. In that day your burden will be lifted from your shoulder, your yoke from your neck. The yoke will be broken because you have grown so fat. Amen. நீங்கள் அமரலாம். Praise the Lord. இன்றைய கிறிஸ்டியன் எஜுகேஷன் சண்டே. நம்ம இவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தையில் இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆகையால் நாம் மத்தியிலே இவ்விதமாக சங்கீகனும் ஹெர்பர்ட் டி ஜான் வந்திருக்கிறாங்க, மனைவியும் மகள் ஜோவேனாவும் வந்திருக்கிறாங்க. So we welcome them all. And at this very moment, you all know Pastor Herbert. Pastor Herbert has come before our pulpit and preached many sermons already. He is a senior pastor. Though he is retired, but still he avails himself for the glory of God. He is still serving. Pastor is serving in TMC Slayang. At present, he is the pastor in charge of TMC Slayang. So we are really glad to have him. And I believe, I want to give this time to him, the fullest, so that he will be able to minister to us God's word. ஆண்டவருடைய வார்த்தை நம் மத்தியிலே அவர் பிரசங்கிக்க நாம் நம்முடைய உள்ளங்களை திறந்து கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவரே, என்னோட இன்று என்ன பேச இருக்கிற உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக நான் என்னையே பணிந்து கொடுக்கிறேன் என்று நாம் சொல்வோமா? Lord, I offer myself to your word, Lord. You speak with authority, with power and with clarity. அதிகாரத்தோடு வல்லமையோடு தெளிவோடு என்னோடு நீர் பேசும் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போமா? எதிர்பார்த்தலோடு இருக்கிற மக்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாட இருக்கிறவராக இருக்கிறார். If you come with expectation today, God will speak to you. Let us put our hands together and welcome God's servant. Praise God. இந்த இது மீற இதா இருக்கு. இந்த பக்கம் மாத்துங்களா? என்ன பார்க்குற நேரத்தை வேற மாதிரி பார்க்கறதா இருக்கு. சரி, பரவாயில்ல. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். I want to thank the pastors and leadership for inviting me. போன வருஷம் கூட வந்தேன். Change and is next year. Let's read that verse together. போடுறீங்களா? Isaiah 10 and verse 27. Okay.
On the count of 3, 1, 2, and 3. And it shall come to pass in that day that his burden shall be taken away from off his shoulder, and his yoke from off their neck, and the yoke shall be destroyed because of the anointing. The context is the people of Israel, slaves in Egypt. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த நாட்களில் வந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் விடுதலையாக்குவார். விடுதலையாக்கும் பொழுது அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும். And that is my core title for today. அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும். Somebody say amen. Anointing breaks yoke. Let's pray. ஜெபிப்போம். ரியூலா குரையார் சிலிராலபாராஷரா. என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேளையில உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை அடைய அமர்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. Father, we just want your name to be glorified. So we pray you will allow us to sit at your feet, to listen and to learn. Holy Ghost, come and lead us. In Jesus' name we pray. Amen. The prophet's anointing always invades the natural to bring God's initiative. தீர்க்கதரிசியின் அபிஷேகம் சாதாரண சூழ்நிலையில குறுக்கிட்டு தேவனுடைய வல்லமையை காட்டும். ஓகேயா? ரெண்டு விதமான மக்கள் சபை பைபிள்ல உண்மையான அபிஷேகம் கொடுக்கிற அபிஷேகம் செய்கிறவர்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். There are two people who are officially appointed to bring anointing, to give anointing, to anoint the priest and the prophet. The priest, they only anoint generational leaders. சரிங்களா? சாலமோனை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணல, ஆசாரியன் அபிஷேகம் பண்ணார். சரிங்களா? Solomon was anointed to be a king by Zadok the priest. But David, Saul and Jehu were anointed by prophets. தீர்க்கதரிசிகளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாருங்க? சவுல், தாவீது, ஜேஹு. சவுல் சொதப்பிட்டான். ஆனா ஆண்டவர் தேவன் மூலமாக தாவீது விசேஷமான அபிஷேகத்தை காட்ட ஆரம்பித்தான். Today we want to see what are the things anointing can do in our lives. நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகம் என்ன செய்ய முடியும்? What can anointing do? And I'm talking about the prophet's anointing. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, I'm supposed to change. Okay, that's it. Okay, I already said that. What's the definition of anointing? And அபிஷேகம் என்றால் என்ன? This is my whatever you call that. An awesome visitation and dwelling of the supernatural power of the Holy Spirit to accomplish humanly difficult tasks. அதாவது மனுஷன் சாதாரணமாக செய்ய முடியாத சில காரியங்களை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வரும், சந்தித்து நம்மோடு கூட நிலவரமா இருக்க வேண்டிய பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஓகே? The smearing of oil will also confirm anointing, appointing. When Samuel appointed David, when Samuel poured the corn of oil over David, he was appointing him to be the king. சரிங்களா? Okay. Okay, now turn and keep your Bibles open to 2 Samuel chapter 5. இந்த நேரத்துல இருந்து 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். வசனம் சொன்னா நீங்க வாசிப்பீங்க என்று நினைக்கின்றேன். Second Samuel chapter 5, the context is this. 20 வருஷம் ஆச்சு. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சாமுவேல் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். In 1 Samuel chapter 16, the prophet Samuel anoints David, who was about 15 years old, to be the king of Israel. சரிங்களா? Now go back to 2 Samuel chapter 5. It's about 20 years later. 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2 சாமுவேல் 5வது அதிகாரம் நடக்குது.
அதுக்கு மேல 2வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, some elders of Judah looked at David and said, ஆஹா, தாவீது பயங்கரமான அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், பயங்கரமாக சண்டை போடுறவனாய், பயங்கரமாக தலைமைத்துவம் கொடுக்கிறவனாய் இருக்கிறனால அவன் நம்முடைய தேசத்தின் ராஜாவா இருக்க முடியாது. Why can't David be our leader? Some of the elders of Judah said, and they invited him to be king. They invited him and the elders anointed him. I'm very surprised how the elders gave anointing. சரிங்களா? யூதாவின் சில தலைவர்கள் தாவீதை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க எங்க ராஜாவா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேல் தேசம், there are 2 nations, okay? Israel on top and Judah, there are 2 nations. சரிங்களா? They were once together but they broke up. சரி, 2 தேசம். So யூதா தேசம் வந்து தாவீது என்னுடைய ராஜாவா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. About 7.5 years later, இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர்கள் யோசிக்கிறாங்க, ஏய், யூதா தேசத்துல தாவீது ராஜாவா இருக்கனால ஆசீர்வாதமா இருக்கலாம். Why can't we have him to be the king over Israel? So they invited him to be king over Israel. I want to tell you, my friends, abhishekam will fulfill God's destiny in your life. அபிஷேகம் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும். 20 ஆண்டுகள் ஆனாலும் அபிஷேகம் ராஜாவாகி இப்ப என்ன செய்தீங்களா? இஸ்ரவேல் யூதா 2 தேசத்தின் எங்கேயோ கேட்டமா இருக்கு. யூனிட்டி கவர்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? You heard of this unity government? It's nothing new. It's been there for a very long time. இஸ்ரவேல் தேசம் யூதா தேசத்தை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இது நல்லா இருக்காது, எங்கேயோ போயிட்டு இருக்கு. The mic is okay? Is okay? Okay, wow. சரி, okay. I thought I'm going somewhere then. Israel, for the first time, the king, David, is king over 2 nations. Now I want to tell you, my friend, anointing, first, I said anointing, it's going, coming. No, let me flow in that anointing. அபிஷேகத்தை கேள். ஏனென்றால் அபிஷேகம் இல்லைன்னா கர்த்தர் கொடுத்த உனக்கு கொடுத்த நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போய்விடுவார். வாழ்க்கையில 80 வயசு ஆயிரம் சந்திக்க அவர் சொல்றாரு, வாழ்க்கை முழுதும் என்னுடைய ஆசை ஒண்ணு என்ன, ஒரு டீச்சரா இருக்கணும். ஆனா எங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்க, டாக்டர் ஆகணும். படிச்சேன், டாக்டர் ஆனேன். 50 ஆண்டுகள் டாக்டராக இருந்தேன். ஒரு நாள் கூட எனக்கு நிம்மதியே இல்லை. ஏன்னா நான் டீச்சர் ஆனேன். சொன்னேன், ஐயா வேஸ்ட் பண்ணிட்டே உன் நேரத்தை. ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் என்ன தெரியுங்களா? டீச்சர் இல்லை, டீச்சிங் டாக்டர். Are you with me, my friend? He forgot. He went to be a second-hand citizen all his life. அவனுடைய வாழ்க்கையில எவ்வளோ வேஸ்ட் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் I hated going to the clinic. But people, they talk about his doctoring, his medicine practice. They talk about how nicely he talks. He never got that. அபிஷேகம் அங்க இருந்துட்டு நிறைவேற்றி இருக்குது. தெரியாதபடி எங்க இருக்கு? Are you following me, my friend? Friends, I want to tell you this. Ask God for the anointing. ஏன்னா ரொம்ப கிறிஸ்தவர்கள் அழைப்புக்கு இணங்க வாழ முடியாதபடி போய்விடுறாங்க. We need to live up to the call that God has given us, and only anointing can do that for us. Are you with me, my
my friend. Praise God. We're coming back to David as king. யூதா தேசத்துக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன என்ன சொல்லணும்? நான் ஒண்ணும் செய்யல. சமா சொல்றேன். லைக் ஓடுது. சரி, ஃபெயில். இந்த மைக்கை பிடிச்சா அது அரெஸ்ட் பண்ணிடுதுல, அங்க எங்க போக முடியல. ஐயோ இழுத்துட்டேன். ஓகே, இப்ப 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் இருங்க. ஓகேவா? டேவிட் இஸ் பீயிங் இன்ஸ்டால்ட் as the king. ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக தாவீதை அழைக்கிறாங்க. Now installation for the king is not just a day's work. ஒரு நாள்ல முடிக்கிற ஒரு காரியம் இல்லை. ஏன்னா he must get to know what the MACC is working. How is the working of the one? He needs to know a special branch எப்படி வேலை செய்றாங்க. He needs to know the strategy of the army. He needs to know who are the commanders. He needs to know the strength of the army. He needs to know what are the weaknesses. He needs to know the strategy. He needs to know the topography of the nation so that he know this is weak place, this is a strong place. அப்படின்னு சத்துக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? And there's also another point. When you're installed, ஒரு காரியம் சொல்லுவாங்க, you're not the prime minister of Gaza. சொல்லுங்க. No, you're the prime minister of Israel. These are times when they will reinforce the fact that you are king, not of any other place, but the king over our nation. So you got responsibilities. சரிங்களா? இந்த ராஜா இஸ்ரவேலுக்கு தேவன் தாவீது ராஜாவா ஆனான் என்ற காரியம் பலஸ்தீனர்களுக்கு தெரியுது. Not the Palestinians of today, but the Philistines of those days. The Palestinians, they were enemies of Israel for a very long time. இவர்கள் இதை பார்த்த உடனே ஐயோ இங்கே இருக்கணும், அதெல்லாம் சொல்லிட்டா. Okay. The Philistines knew time of installation is a very, very weak point in any nation. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So they made war. They wanted to catch David, but they made war on a nation. Are you with me? Did you hear that? உன்னை அழிக்கணும்ட்டு உன் சபையை அழிக்க பார்ப்பாங்க பிசாசானவன். உன்னை நாசமாக்குறதுக்கு உன் குடும்பத்தையே நாசமாக்கணும்ட்டு பிசாசு கங்கணம் கட்டுவான். To kill David, the Philistines wanted to make war over Israel. What should happen for the king? ராஜா என்ன செய்யணும்? நம்முடைய தேசத்துக்கு நம்ம ராஜாவா இருக்கிறது எவன்டா நம்ம இது பண்றான் அப்படின்ட்டு உடனே 4 பேரை கூப்பிட்டுட்டு சண்டைக்கு போகணும். But the Bible says David went to David went down to the stronghold. It's all in 2 Samuel chapter 5. சரிங்களா? 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல சொல்றது எல்லாம் இருக்கு. எதிரி வந்துட்டான், தேசத்தை சுத்திட்டான். ஆள் சொல்றாங்க, சார் ராஜா செத்தும் தான், எதிரி வந்துட்டான் சார் அப்படின்னா வைராக்கியமே சண்டை போட போகணும். ஆனா ராஜா என்ன செய்யறான்? He goes down to the stronghold. அரணுக்குள் அவன் செல்கிறான். தேசத்துக்கே குழப்பம் இருக்கும். அட பாவி, இவனை ராஜாவை ஆக்குனதே எதுக்கு? நமக்கு சண்டை போடுவான்ட்டுலாம் செஞ்சோம். இப்ப என்னடா எதிரி வந்துட்டான், இப்ப இவன் இங்க அரணுக்கு ஒளிய போறானே. That would have been the question, the whole nation. But I just want to tell you, my friends, David knew something that a lot of people don't know. தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியுங்களா? இந்த நாள் வரை அவன் இன்றைக்கு ராஜாவா இருக்கிறான்னா, அவன் உயிரோடு கூட இருக்கிறான்னா, அது அபிஷேகத்தின் நிமித்தமே. He is alive for this past 20 years after Samuel anointed him is only because the anointing was with him, and he knew the secret of maintaining that anointing. அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள அவனுக்கு தெரியும். என்ன தெரியுங்களா? ஆராதனை, ஜெபம். அவனுடைய அரண் என்ன தெரியுங்களா? You know what was his the stronghold? That was his closet of worship, the closet of prayer. தேவ ஜனமே, I pray that the church will be filled with people filled with anointing. அபிஷேகம் நிறைந்த மக்களாய் ஆராதனை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது அதிசயமான அட்டகாசமான தேவ மகிமை வரணும்.
ஏன் தெரியுமா? தேவ அபிஷேகம் மனுஷனோடு கூட உள்ளல்ல, தேவ காரியம். Amen. Anointing is never in the level of a human being. Anointing is always divinely equated. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்குதுன்னா, இவன் போய் ஆராதிக்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இந்த பயலுக்கு வந்திருக்கிறானுங்க, எதிரி வந்திருக்காங்க, சண்டை போடலாமா? சண்டை போடலாமா? God said, hey, go. I've given them to you. Praise God. Now David comes out of the stronghold. Lord, we filled with the lion of Judah's boldness. யூத ராஜசிங்கத்தின் அதிகாரம் நிறைந்தவனாய் அரண்ல இருந்து வெளியே வரான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் அபிஷேகம் அவனோடு கூட இருக்கு. There is a refreshing anointing that he has already got from God. Now he rises up. He takes the people. நேரா போய் சண்டை போடுறான். எப்படி சண்டை தெரியுமா? அட்டகாசமான சண்டை. How the war came on? Simply because God brought anointing to fall over the enemies. You know how they went? They ran away, leaving their gods behind. எல்லா மக்களும் இஸ்ரவேல் மக்கள் கூட அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்க சண்டைக்கு. We all do that. We take our Bible, we take our cross. 101 time we will put crosses on ourselves so that the devil doesn't come or whatever it is. பெலிஸ்தியர்கள் தங்களுடைய கட்டண இது கொஞ்சம் என்னென்னமோ கொண்டதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்களாம். That was the result of anointing. அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? நீ சண்டைக்கு போனா எந்த தேவர்களை நம்புறாங்களோ அந்த தேவனை அவனை கைவிட்டுருவாங்க. ஒரு ஆமென் சொல்றீங்களா? Stay in this anointing, my friend, because what you believe is true. நீ நம்புகின்ற ஆண்டவருடைய அபிஷேகம் உண்மையா இருக்கிறதுனால அந்த அபிஷேகத்தோடு கூட ஊழியம் செய்து பார். எந்த தேவர்களை வணங்கினார்களோ அதே தேவர்கள் தன்னை கைவிட்டுருவாங்க. ஐயோ, இந்த வல்லமையை நான் சந்தித்தது இல்லையா, நான் போயிட்டு வரேன்ல போறேன் போயிடுங்க. People know that they are standing before something new. Are you following me, my friend? It's a warfare. சரிங்களா? சண்டை முடிஞ்சிட்டு எல்லாம் சரியாயிட்டாங்க. Let me give you that one. Okay. Wow. You know, the Bible says தாவீதுடைய ஜெயம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? தண்ணீர், வேதம் சொல்லுங்க, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல எதிரிகள் ஓடுனாங்களாம். The Bible says the victory was so total that it was like water breaking out, to the point that they actually named that place Baal Perizim. The victory was so significant. அந்த ஜெயம் இவ்வளவு முக்கியமானதா இருக்கிறதுனால தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் ஜெயம் கொடுத்தாராம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அபிஷேகம் அட்டகாசமான ஜெயத்தை உனக்கு கொண்டு வரும். Seek, ask God, regardless of your age, regardless of your maturity in Christ, regardless of where we are born. எப்படின்னா படிப்பு இருக்கு, என்ன அந்தஸ்து இருக்கு, எப்படிப்பட்ட வளர்ப்பு இருக்கு, எப்படிப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும், பணம் இருக்கு பணம் இல்லை, காசு இருக்கு காசு இல்லை, இது இருக்கு இது இல்லை, பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. தேவன் ஒருவரை அவருடைய அபிஷேகத்தை கேள். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுக்கிறவர். ஏன் தெரியுமா? You know why the Holy Spirit comes? Jesus said, I'm going to the Father, but it's good that I go to the Father. You know why? I will bring another counselor. This counselor, another name for the counselor is the power of God. ஆலோசகர் என்று சொல்லும் பொழுது நான் பிதாவினிடத்தில் போறேன், இன்னொரு ஆலோசகரை அனுப்புவேன். இந்த ஆலோசகர் பேசுறவர் மட்டுமில்ல, ஆறுதல் கொடுக்கிறவர் மட்டுமில்ல, அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கிறவர், உடைக்க வேண்டிய காரியங்களை உடைக்கின்றவர், வல்லமை நிறைந்தவர், அபிஷேகம் நிறைந்தவர். எதற்கு? தேவனுடைய பிள்ளைகள் ஜெயமாய் வாழத்தக்க young people who are here, young adults who are here, all the rest who are here. Listen to this. வாலிபனே, இளம் முதியோனே, வயசு என்னை விட வயசு உள்ளவங்க, என்னோட லெவல்ல இருக்கிறவங்க கேளு. எந்த வயதா இருந்தாலும் ஆவியானவர் கொடுக்கும் அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுங்களா? மான் கால்களை போல தாண்டி தேவனுக்கு வல்லமையான காரியங்களை செய்ய. Never underestimate the power of God according to your age. உன்னுடைய வயசுக்கு பிரகாரம் அபிஷேகம் இப்படிதான் கிரியை செய்யும். இல்லையா, மான் காலை போல தாண்டி காரியங்களை செய்ய. மதில் மேல் இப்பொழுது ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன். That is anointing, my friend.
I will jump over a wall. I will jump into an army. That is anointing at work. And that has got no age limits. That has got no age limit. Power of the Holy Ghost is availed for everybody. Now, let me get to this. Brother, you would have heard this. Insanity is doing the same thing over and over again, expecting different results. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைத்தியத்தனம் என்னன்னா, பைத்தியக்காரத்தனம் என்னன்னா, ஒரு காரியத்தை திரும்ப 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 அதே செஞ்சுட்டு ஒரு வித்தியாசமான காரியம், இது ஒரு வித்தியாசமான முடிவு வரும்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனமான ஒரு காரியம். It is. You see this. You know what? கொஞ்ச நாள் கழிச்சு same Palestinians, same, the whole scenario repeats. Same venue, Valley of Rephaim. Same protagonists. Who are they? David and his army. The antagonists, who are they? The Philistines. Same enemy, same place, same bad people wanting to attack David. சரி, இப்ப கேள்வி கேட்கிறேனே, what choice David had? தாவீதுக்கு என்ன, what are the options that was open to him? Number one, I've been there, done that, I know what to do. After all, same for the one. ஒரே எதிரி தானே. Yes, no? Yes, no? Okay. While I disturb God when I know the outcome? ஏன்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும்? ஒரு தடவை தான் கேட்டுட்டுமே, இன்னொரு தடவை வருது, டேய் நேத்து தானே சொன்னேன், முட்டாள், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும்ட்டு. எஸ் நோ? எனக்கு எஸ். I've learned the call lesson already. வாழ் இல்லையா? அரணுக்கு போனேன், ஆராதித்தேன், ஜெபித்தேன், ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். இப்போ இதே எதிரி தானே, இதே இடம் தானே, பிரச்சனை இல்லையே, செஞ்சிடலாம். That's the difference. Anointing will always be very different. Anointing will always do something strange. அபிஷேகம் எப்பொழுதும் எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்காது. Now he goes to God and he asks us again, God, same enemy, same place, shall I go? The Bible says David inquired of God. வேதம் சொல்லுகின்றது ஆண்டவர் பேசினார். Interesting. God spoke. God said, hey, do not go straight up. That means no surprise. Don't go straight in front. You know the enemy is there. நேரா போவாத. Number 2, circle behind and fight them, attack them in front of the balsam trees. நம்ம balsam trees na ஞாபகம் இருக்கா? I don't know, you all do that. Experiment in the school they will do in the lab. How many of you remember that? Balsam plant எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அது 6 அடி இருக்கும். Yes, no? 6 அடி இருக்கு. கலை ஆட்றா பாரு. இவ்வளவு சின்னதா இருக்கும்ல. எடுத்துட்டு வரும், அந்த கலர் தண்ணியை போட்டுட்டு அந்த, you all remember that experiment? ஏன் அதை போடும் தெரியுமா? Just to see the root movement, how the roots take up the water. கொஞ்ச நேரம் கழிச்சு சகப்பு கலரா இருந்தா அந்த balsam plant அந்த ரூட்ல இருந்த கொஞ்ச நேரம் எடுத்துட்டு you can see in the stem the red things, you know. Yes, no, you remember that? Okay, those of you who remember, I know your age. Because usually we don't do that. Nowadays they don't do that. They all do the Google. அங்க மேல போறது அவங்களே பார்த்து நம்புவாங்க. ஆனா நம்ம actually did that. Okay, but this balsam trees, first, the moment David went to God, he was saying, God, I know I have the anointing, but I do not want to assume anything in prayer. ஜெபிக்கும் பொழுது இதுதான் செஞ்சிருவாரு. அதே காரியம் 20 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், வித்தியாசமாக ஆண்டவர் செய்கிறவர். ஆமென் சொல்றீங்களா? God is a creative, enterprising God. You ask for the same thing and every time he will answer you differently. He will answer you different because he's a living God, because he loves you. We are not boring people, my friend. கிறிஸ்தவர்கள் அப்படியே தான் செய்வாங்க. இல்ல ஒரு தடவை வித்தியாசமாய் அட்டகாசமாய் செய்கிறவர்கள். ஆண்டவர் பேசுறாரு, டேய் நேரா போகாத, don't go straight, go from circle behind. I will tell you something interesting. Circle and attack them in front of the balsam trees. But excuse me. But ஐயோ எங்கேயோ போயிட்டா. But wait. காத்திரு. Wait for what? The Bible says, wait
till you hear marching in the top of the balsam trees. நேரா போயிட்டியா, சண்டைக்கு போயிட்டியா, காத்திரு, கவனமா கேளு. Wait and listen. கவனமாய் கேளு. என்ன கேட்கணும்? பால்சம் மரத்தின் மேல மார்ச்சிங், போர் வீரர்கள் மார்ச் பண்றத நீ கேட்பாய். The moment you hear the marching, go and attack, because that marching will mean I have gone before you to fight the enemy. Somebody say hallelujah, praise God. You be at the place where the war is. God does the war. செய்ய வேண்டிய இடத்துக்கு நீ போ, பிரச்சனை இருக்க இடத்துக்கு நீ போ, ஆனா ஆண்டவர் காரியங்களை செய்வார். That is worship. That is the result of worship. That is the result of anointed worship. அபிஷேகம் நிறைந்த ஆராதனை இருக்கும் பொழுது பிரச்சனைக்குள் செல்வாய், பிரச்சனை நீ தீர்க்க மாட்டாய், ஆண்டவர் வந்து தீர்ப்பார். The Lord says, don't go straight, go in a circle, meet the enemy in front of the balsam trees and wait and listen. What? Listen for what? Listen to the marching sound in the top of the trees. ஐயா, மரத்துக்கு மேல எவன்லாம் மார்ச் பண்ணுவான்? ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான். யாருங்க? தேவனுடைய ஆமை, தேவனுடைய சேனை. சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, the moment அது கிட்ட உடனே சீக்கிரமா போ. ஏன் தெரியுமா? உனக்கு முன்னுக்கு நான் போயிட்டேன். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? This God of David is a very proactive God. தாவீதின் ஆண்டவர் காத்திருக்கிற, பிரச்சனை வந்த உடனே செய்கிறவர் இல்ல, பிரச்சனை வருகிறதுக்கு முந்தைய உனக்கு முன் போய் யுத்தம் செய்கிறவர். அந்த சத்தம் கேட்டு, the moment you hear the marching, you better know that I have already gone before and I have started the war. You come and join me. நீ வந்து என்னோடு கூட சேர்ந்துரு. ஆண்டவர், ஏன் சண்டை இல்ல? இல்லடா, இது ஏன் சண்டை. But this is my problem, God. Why do you want to involve? Why do you want to be a busybody? அட போடா, நீ செய்ய முடியாதுடா, நீ தாங்க முடியாதுடா, நீ ஜெயிக்க முடியாதுடா. நான் இருக்கேன்டா. ஏன்டா உனக்கு அபிஷேகம் கொடுத்தேன்? நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்காக பரிந்து பேசுவேன். I am the advocate. I will speak on behalf of you. I will fight on behalf of you. I will stand on behalf of you. That's what anointing does. அபிஷேகம் இதை தான் செய்யும். என்ன நடந்தது தெரியுங்களா? போறோம். It's interesting, you know. An intentional upskilling of spiritual growth. ஆவியானவர் எப்பொழுதும் சபையை தன்னை குறித்த காரியத்தில் இன்னுமாக போதனை கொடுத்து வளர்க்கிறவர். ஃபர்ஸ்ட் டைம் வந்த நேரத்தில் ஒண்ணுமே சொல்லல. செகண்ட் டைம், you need to learn something, my son. Wow, wait. காத்திரு. ஆண்டவரே, இங்க வந்துட்டான ஆபத்து, இங்க வந்துருச்சே, மேல தரப்பா மேல ஆபத்து வந்துருச்சே, அட வெயிட்டா. லிசன். என்ன அவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. Where to hear? But here. Listen. Wait, listen, and then act. Are you with me, my friend? This, in the course of this incident itself, God was teaching David spiritual growth. ஆவிக்குள்ளான வளர்ச்சியை சொல்லி கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Some lessons, my friend. Okay, very quickly, I want to finish. Number 1, seek the filling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேள். ஏன் தெரியுமா? அபிஷேகம், listen, anointing will take you to dimensions in the spiritual realm you never have even dreamt about. Anointing will take you to places, spiritual places you have never even dreamt about. Read Ephesians chapter 3 and verse 20. எபேசியர் 3:20. 3:20. எபேசியர். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு திருச்சபையிலே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. Praise God. Immeasurably more than I could ask, that even imagine, God can do these things in us. இது என்ன சொல்லுது தெரியுங்களா? That's anointing. That's a revelation of anointing. அந்த
நீ கனவு காண்கிறதுக்கு மேலாக, நீ கேட்கறதுக்கு மேலாக உனக்குள் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறவர். He is willing to give us a higher standard, higher benchmark of spiritual growth. Anointing does that. அபிஷேகம் வளர வைக்கும். அபிஷேகம் கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர வைக்கும். I've always said this, but excuse me if I say this again. Mediocrity and superficiality is the curse of the church. Mediocrity and superficiality is the curse of the church. திருச்சபையில் இருக்கும் ஒரு பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுங்களா? mediocrity. mediocrity என்ன தெரியுங்களா? பாஸ் பண்ற மார்க் என்னதுங்க? Do you know that 2 years ago the passing mark in the school for maths SPM for one certain race was, grasp பண்ணுங்களேன், passing mark for the Muslims for maths, what's the grade தெரியுமா? 20 you can pass. The rest of us, what's the passing mark? Naturally 40. Now what people will say, hey, 80 எடுத்தாலும் பாஸ், 40 எடுத்தாலும் பாஸ். சரியா? 4 தடவை ஒரு மாசம் சர்ச்சுக்கு வந்தாலும் கிறிஸ்தவன், வருஷத்துல ஒரு தடவை வந்தாலும் கிறிஸ்தவன். ஏன் பிரச்சனை நமக்கு? எத்தனை இது பண்ணி அங்கே வர நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை half the Malaysians don't know. Federal highway was full of cars. Don't know where they are going. இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ காடு இருக்கு. எங்கே போறான்னு இருக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். You know what I'm saying? Sometimes we want to lower ourselves in spiritual things. ஏன்யா பைபிளை தூக்கிட்டு போனாதான் கிறிஸ்தவனா? பைபிள் இங்க இருக்கு எனக்கு. நம்பவே நம்பாத. அந்த மாதிரி எவன் சொன்னாலும் நம்பாத. Are you with me, my friend? Anyway, mediocrity is, why do I want to take 80 marks? 40 marks ஓகேவா? Hallelujah, praise the Lord. 4 தடவை சொன்னா போதும். இதுக்கு மேல சொன்னா பாஸ்டர் ஆகிடுவானுங்க. சார் வேண்டாம். Are you following me, my friend? Mediocrity, superficiality. You know the touch and go culture? The touch and go culture is also not only in the toll gates, and the toll gates கூட போய் எடுத்துட்டான். It's very nice. இப்போ வந்து ஜூம்னு போலாம், ஸ்மார்ட் இல்லையா? இன்னொன்று RFID இல்லையா? RFID-யா? Yeah. But the touch and go culture is very much with us. It has come into the church. வருவேன், பாப்பேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கேன், அதோடு இரு. இதுக்கு மேலே பேசக்கூடாது. இதுக்கு மேலே பேசினா என் மண்டபலம் தண்டவளம் உனக்கு தெரிஞ்சிடும். இன்னும் உன்னை நம்ப முடியாது. ஏன்னா கிறிஸ்தவம் இல்லைங்களா? பகிர்ந்து கொள்வோம். ஏன் பகிர்ந்து கொள்ளும்? எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்களா? நம்பாத. So superficiality and mediocrity is a curse of the nation. You know what Jesus said? Jesus said, I will die for you. This God of ours didn't say, you die for me. There's one God who's saying, you die for me. தெரியுமா தெரியாதா? Do you know this God who said, die for me? You know or don't know? If you know, say amen. If you don't know, say hallelujah. Monovranga, praise God. This is the only God who says, I die for you. So if God can die for you, do we want to measure our commitment with Him? ஆண்டவர் எனக்காக மரித்தவராய் இருந்தனால அவரோடு கூட இருக்கிற ஒரு உறவு, அவரோடு கூட இருக்க வேண்டிய ஒரு ஒற்றுமை நான் ஹார்ட் பண்ணலாமா? Can I say இதுதான், இதுக்கு மேல நான் போக மாட்டேன்? No. உன் ஆண்டவர் உன்னை முட்டாளாக்க மாட்டார். உன் ஆண்டவர் உன்னை வந்து விளையாட்டு பொருளாய் வைக்க மாட்டார். உன் ஆண்டவர் 4 பேர் கை காட்டி பேசுகிறதுக்கு உன்னை அவமான சின்னமாக வைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த அவமானத்தை அவர் எடுத்துக்கிட்டாரியா சிலுவையில. எல்லா நோயும், எல்லா சாபத்தையும், எல்லா விதமான கஷ்டத்தையும் அவர் எடுத்தவர். அவர் எடுத்த தெரியும் அவருக்கு. நானே அவமானப்பட்டவன், எனக்கே தாங்க முடியலன்னா என் பிள்ளைங்க தாங்குவாங்களா? பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். Are you with me, my friend? உனக்கு எல்லாவற்றையும் செய்தவராக இருக்கிறனால கொடுக்கலாம் ஐயா, வளரலாம் ஐயா. Ask for the anointing. Very quickly, let me go to this. There are 2 kinds of anointing that always operates in us. Number 1, anointing inside is in you. Anointing outside is on you. Anointing inside is for you. Anointing outside is for others. Anointing inside, it affects your walk. Oh, anointing inside affects your walk. Anointing outside affects your work. Anointing inside stills you with peace. Anointing outside stirs up the power of God. Anointing inside
teaches you. Anointing outside transforms others. Are you with me, my friend? That's the first one about anointing. Let me say this again. மறுபடியும் கொண்டு சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன் ரொம்ப சீக்கிரமா போயிட்டேன். Number 1, internal anointing is in you. External anointing is on you. You read that in John chapter 16. Anointing inside is for you. Anointing, external anointing is for others. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் தோட்டியானுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும். எஸ். அடுத்தது, anointing inside affects my walk. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை சரிப்படுத்துகிறது. Anointing outside affects my work. ஊழியம் செய்வதில் அபிஷேகம் சீர்படுத்துகின்றது. Anointing inside stills me with the peace of God. உள்ள எனக்குள் இருக்கும் அபிஷேகம் என்ன செய்கின்றது? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. External anointing stirs up power. பிசாசின் கட்டுகளையும் சாப காரியங்களையும் எல்லா தரித்திர காரியத்தையும் உடைத்து போட my works. The last one is this. Anointing inside teaches me. Anointing outside transforms others. We need this, my friend, because the church is a city that's built upon the hill. மலை மேல் கட்டப்பட்ட நகரம். ஏன் தெரியுமா? நாம் ஒரு கூட்ட மக்களை தேவனுக்கென்று மாற்றுகிறவர்கள். We are the transformers. The original transformer is not Optimus Prime. It is God. மறுரூபமாக்குகிறவர்கள் Optimus Prime இல்லை. You know Optimus Prime, right? சித்தப்பா இல்லை. You all know Optimus Prime are not transformers. Yeah, அவன் ஒரிஜினல் இல்லவா? Ori is our God. மறுரூபமாக்குகிறவர். ஒரு ஆமென் சொல்றீங்களா? Praise God. We don't need bumblebee transformation. We need Jesus transformation. Praise God. I'll give you another one. The second thing that I want to share with you before I finish is that never assume anything in praying. நீ ஜெபிக்கும் பொழுது இப்படித்தான் செய்வாரு, சுத்தி 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 போயிட்டே இருக்கணும், முட்டிக்கால் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவர் அப்படிதான் இருப்பாரு. Never assume. You know why? தாவீது வாழ்க்கையில பார்த்தோம், இதே ஒரே சாப்டர்ல 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல ஒரு தடவை கேட்டாரு, அந்த எதிரியை அடைச்சு போடணும்ட்டு பால் பெரிசிம். 2வது தடவை வந்தா கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு தெரியும், நான் என்ன what to do செஞ்சிருக்கலாம். But because you remember when the people of Israel stepped into Canaan, miracle stop. இஸ்ரவேல் மக்கள் கானான் ஊர்ல கால் அடித்து வைத்த நேரத்தில் அடுத்த நாளே மன்னா நின்னுடுச்சு. Why? Very simple. You are my children. Work as a child of God. தேவனுடைய பிள்ளையாய் ஊழியம் செய். உன்னோடு கூட ஒவ்வொரு தடவையும் வருவேன், ஆனா நீ ஊழியம் செய். Work your faith. உன்னுடைய விசுவாசத்தை கிரியையில் காட்டு. In the wilderness you don't have anything. வனாந்தரத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தேன். Now work for it. விசுவாசத்தோட ஊழியம் செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Are you with me, my friend? You can say this. ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு, இப்படி செய்வாரு. இல்ல I like this word, PUSH. Some of you would know that, right? How many of you know that? What does that PUSH stands for? Pray until something happens. David went back to God. God, same place, same enemy, same person they want to destroy. What shall I do? Praise God. Pray. பதிலே வரலையே, pray. பதிலே வரலையே, pray. 2 ஆண்டா, pray. You know why? Your God is not a bad God. Have you heard of this word, சாமி கண்ணு குத்திங்? No. சிரிச்சாவே தெரியும்ட்டு தெரியும். அந்த நம்ம சாமி நோ கண்ணு குத்திங். He கண்ணு குத்திங் himself. விளங்குதா? சாமி உன் கண்ணை குத்துறதுல சாமி, உன் சாமி இல்லை, பைபிள் சாமி. தான் கண்ணே குத்திக்கிட்டவர், தண்ணியே வெறுத்தவர், தண்ணியே அடிக்க கொடுத்தவர், தன்னுடைய சரீரத்தில் கொஞ்சம் கூட இடம் இல்லாதபடி ரத்தம் சிந்தி அவமான சின்னமாய் வைத்தவர். ஏன் தெரியுமா? அவர் உன் மேல நேசிக்கிறாரு. You see, you need to know the philosophy that is behind Christianity.
God is not angry with you. And this is a philosophy that's opposite of every other religion. God is angry with me. God is angry with me. I must do something. ஆண்டவர் மேல கோமா இருக்கிறனால இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சாமி கண்ணு குத்தி சாமி அடிச்சிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமி அடிச்சிருச்சு, அப்புறம் போய் கோயிலுக்கு போயிட்டு இதான் செய்யணும். உன் தேவன் அப்படி இல்லை. உன் தேவன் உன்னை ஏசுகிறவர் இல்லை, உன் தேவன் நேசிக்கிறவர். ஆமென். இந்த தேவன் இப்படிப்பட்டவரா இருக்கிறனால ஜெபிக்கலாம். என்ன ஆண்டவர் இப்படியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்டா காத்திரு. You heard that, isn't it? What God said the second time. Wait. When God says wait, there's always something God is preparing. Then he says, listen, care. Then you act. Are you with me, my friend? Praise God. Inga. Oh. முடிச்சிட்டேன். Okay, never assume. Church, TMC Clang, number 1. Anointing for you to flourish is God is being available for you. செழிப்பாகத்தக்க அபிஷேகம் திருச்சபையே ஆண்டவர் உன் கையில வைக்கின்றார். ஆவின் அபிஷேகம், ஆவின் அனுபவத்தில் புதிய புதிய ஆவின் அபிஷேகம், ஆவின் அனுபவம் வரத்தக்க கர்த்தர் இப்பொழுதே அபிஷேகத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறார். 3வது, உன்னுடைய வாழ்க்கையும் உன் மூலமாக ஒரு கூட்ட மக்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகத்தக்க தேவனுடைய மகிமை எல்லா விசுவாசியோடு கூட, இன்றைக்கு வந்த எல்லா விசுவாசியோடு கூட அந்த அபிஷேகம் ரெடியா இருக்கு. Let me read that. Church, the anointing for flourishing in life, anointing to have a refreshing spiritual experience, anointing for a transformational effect is available for you even today, every believer, even today. You see, God's glory is out of the natural, God gives a supernatural. ஆண்டவருடைய அழகு என்ன தெரியுங்களா? சாதாரணம் அதிசாதாரணத்தை கொண்டு வருகிறவர். That is a prophet's anointing. சாதாரண நேரம், சாதாரண பிரச்சனை, எல்லாருக்கும் வர பிரச்சனை, ஆனா உனக்கு டக்காரண்ட் ஆண்டவருடைய அபிஷேகம் வந்து அதை மாற்றிடும். ஆமென் சொல்றீங்களா? ஜெபிப்போமா? We're going to pray. I'm going to ask our choir to sing that introit song. அமர்ந்திருப்பேன். Just for a little while, we're just going to worship God and say, God, if that anointing is available for me today, I want it. நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகின்றோம். இந்த அபிஷேகம் இன்றைக்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இருக்குதுன்னா, உண்மையா இருக்கிறதுனா அது எனக்கு வேணும் ஆண்டவரே. Let's make a ownership claim over what God is saying. He's availing that anointing. Somebody come and play. Praise God. Rubasiri kuriyara rabashara. Ribalarala rabashara. Duriyaseli kuriyara rabashara. Everybody pray. Jebi. Nila kuraseli ralara rabashara. Thank you, Jesus. Give me higher, can I? Nesikire. Is that a higher one? Let's go from the chorus. Nesikire ummai taane ninaivellam neethaanaiya tudi paadi மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள ஒராசே la curiase நேசிக்கிறே உம்மைத்தானே நினைவெல்லாம் நீ காணை. Glory, hallelujah, துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் சில ரபாஷரா துரியாலாரா சேலா. Hallelujah, praise you Lord. Amen. Glory, glory. Amen, amen. Shall I say
குராசேலா. ஆமென் ஆமென் ஆமென். துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். உம்மை நேசிப்பேன் நேசிக்கிறேன் உம்மை தானே நினைவெல்லாம் நீ தானை. ஷலா ஷரசே பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். ஓலாரசேல குராசே. என் ஆண்டவருடைய மகிமை, என் ஆண்டவருடைய வல்லமை, the power of the resurrected Christ. Shalala sele kurasera sele kuriase durala bashara. வந்திருக்கும் ஆராதனைக்கு ஒவ்வொரு மக்களோடு கூட உம்முடைய மகிமை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அபிஷேக மகிமை, of the resurrected Christ anointing, the resurrected Christ anointing that can make my people to flourish. ஆவிக்குள்ளான வாழ்க்கையிலும் சரீர ரீதியிலும் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில செழிப்பாய் வாழ அபிஷேகம் பிள்ளைகள் மேல் விழட்டும் ஆண்டவரே. ரசே ரசே யசே லா கொரியா யசே லா கொரியா ரசே ஓரா லாபாரா ஷரா. இன்றிலிருந்து ஆண்டவரே ஆவிக்குள்ளான வாழ்க்கையில புதிய அனுபவங்கள், new experiences in the spiritual realm, in the ministry life, புதிய அபிஷேக மகிமை, புதிய அனுபவங்கள் வரத்தக்க அபிஷேகம் விழட்டும். ஊழியம் செய்யும் பிள்ளைகளோடு கூட, ஊழியம் செய்யாத மக்களோடு கூட உம்முடைய வல்லமை வரட்டும், உம்முடைய அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல an anointing of Baal Perizim, that waters breaking out. Make that anointing to come, make that anointing to operate, make that anointing to work in the church. திருச்சபையிலும் சபை மக்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தண்ணீர் உடைந்து ஓடும் அபிஷேகம் நடக்கட்டும் ஆண்டவரே. Praise God, praise God. Inner anointing, in the outer anointing, on the inner anointing for them, outer external anointing for others. Inner anointing, praise Jesus, to affect their walk. External anointing to affect their words. Inner anointing, oh still my people with your peace. Outer anointing to stir up the power of God. Inner anointing to teach. Outer anointing to transform. இந்த காலையில கூட என் ஆண்டவராகிய தேவன் நேசிக்கிறேன் உம்மை தானே நினைவெல்லாம் நீர் தானையா. ஆமென். துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். Oh, for the last time, துதி பாடுவேன், துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். செபரபலரலா ஷரலா குராசே. The dew that fell on Hermon, the dew that fell on Mount Hermon today, எர்மோன் மலையில் பெய்த அதே பனி, ஓ the அபிஷேக பனி ஆண்டவரே சபை மேல் இறங்கட்டும். The anointing, may my people know from today there is a very special supernatural power at work. இந்த நாளிலிருந்து ஓ தி குராசே, தெய்வீக வல்லமை, விசேஷித்த ஒரு வல்லமை, வித்தியாசமான ஒரு வல்லமை,
என்னோடு கூட இருக்க, என்னோடு கிரியை செய்கின்றது. சரி பாராலாரபஷரா. ஊழியங்கள் ஆழமாகட்டும், பரிசுத்தம் பெருகட்டும். இந்த பகுதியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வல்லமை வரட்டும் ஆண்டவரே. Praise Jesus, praise Jesus. Holy Ghost, set your eyes on every one of my people here. We give you glory and honor. உமக்கு மட்டுமே சகல துதி, சகல கனம், சகல மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? Can praise God. God is good. Oh, God is good, my friends. Praise God. Hallelujah. Praise Lord. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். மறுபடியும் ஒரு கை தட்டுமாக. I'm sure everybody experienced today the God's presence. இந்த வேளை கூட சபையால் எந்திரித்து 205 பாட்டு பாடுவோம். அது வேளையில தசுபாம் காணிக்கம் எடுக்கப்படும். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி மெய்யாகவே உம்முடைய பாதத்தை தேடி நாங்கள் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை தேட இருக்கிறவர்கள் கண்டறிவார்கள், உம்மை கண்ட இருக்கிறவர்கள் ஆண்டவரே பலன் அடைவார்கள் ஐயா. பலன் அடைய இருக்கிறவர்கள் உம்முடைய நன்மைகளை காண்பார்கள் ஐயா. ஆண்டவரே, விதமாக எங்களை ஒவ்வொரு நாளும் முடிசூட்டி நடத்தக்கூடிய தேவன் நீர் சுவாமி. ஆண்டவரே,
எங்களை தரித்திரர்கள் அல்ல ஐஸ்வர்யர்களாக நீர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறீர். Lord, you're a God who doesn't just take us up, Lord, but you're a God who elevates us, Lord. You make our future to be bright, Lord. You make our future to be stable, Lord. You make our future, Lord, to be sustainable, Lord. Lord, we know in you, Lord. In you, Lord, we lack nothing, Lord. You are the good shepherd, Lord. ஆண்டவரே, நீரே அந்த நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர் ஐயா. இந்த நாளை ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகமானது எல்லா நுகங்கள் ஒட்டைக்கும் என்று நாங்கள் அறிகிறோம் ஐயா. ஆம் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கட்டுகளும் நிற்க முடியாது ஐயா. ஏனென்றால் நீர் சத்துவத்தின் தேவன் ஐயா, சர்வ வல்லவராக இருக்கிறீர். உம்மால் நாங்கள் எதிர்நீச்சல் போடுவோம் ஐயா. Lord, in you, Lord, we will overcome anything, Lord, because we know, Lord, it is not by our strength, but it is by your strength, Lord. It is not by our power, it is by your power, Lord. As long as you are for us, nobody can be against us, Lord. And we know this church will be blessed, Lord. Oh, you will bless the offering. You will bless the tithes, Lord. Oh, finance will never be a problem, Lord, because you are our wealthy God, Lord, a God who created heaven and earth, Lord. So we thank you, we praise you for all that you have indeed bestowed in our life, Lord. எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி ஐயா. அது முக்கியமாக அந்த சுவாசம் ஐயா, ஜீவ சுவாசத்தை கொடுத்திரையா, அதுக்காக நன்றி 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 என்று நாங்கள் சொல்லுகிறோம். இவைகளாம் இயேசு என்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Amen. Amen. Please be seated. Once again, I welcome each one of you for this Sunday service. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். சில பேர் இங்கே காட்டு கொடுத்துருக்காங்க. First of all, I'd like to welcome Dr. Mary Isau. வந்திருக்கீங்களா? Dr. Mary Isau. ஐதட்டி வரவேற்போம். அப்புறம் மிஸ் ஃப்ரனிஸ் சோதி, பரசோதி அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க சகோதரியும் வந்திருக்காங்க. ஓகே, வெல்கம். நிச்சயமாக நீங்கள் வந்து தங்கி எங்களோட தேனியின் ஐக்கியத்தில் பங்கெடுத்து ஃபெலோஷிப் எடுங்க, எங்களோட ஐக்கியப்படுங்க. Okay, once again we welcome Reverend Ms. and Mrs. Herbert John to our worship service on behalf of the Christian Education Committee, LCC and Church. We thank him for sharing the Lord's message with us. Thank you, Pastor. We have set the news. Our deepest condolence to Mr. Paul Raj Mutia at the passing away of his sister, Mrs. Punmani David, on the 24th July. May the Lord comfort and console the family during this time of bereavement. இந்த குடும்பத்தை நீங்கள் ஜெபத்துக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. அங்கே ஒரு இழப்பு, there's a loss there, so please keep in your prayer. Friday prayer will go on as usual. We have a time of Bible study and a time of prayer. Okay, so கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துங்க. ஜெபத்தில் வாஞ்சிக்க இன்னும் ஜெபத்தில் ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் வந்து கலந்துங்க. உங்களுக்கு ஜெபிக்க தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் பரவாயில்ல. Please come so we can grow together. Okay. After the service, we have a talk, okay, organized by MSF, okay. Dr. Mary Isau அவங்க பேசுவாங்க. She's a consultant dietitian from the
SKL and Piasco Hospital open to church. Open to all church members. Okay, please come. இது முக்கியமாக ஒவ்வொரு நாளும் உணவு எப்படி முறையோடு எடுக்கணும் அப்படின்ட்டு அதிக காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நிச்சயமாக உங்கள் பத்துக்கு இது மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். TSC prayer gathering, okay, TSC prayer gathering on the 29th July, okay, time 8 p.m. நீங்கள் இது வந்து ஆன்லைன் அது பாஸ்போர்ட் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இந்த ப்ரேயரில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். MW 50th TSC MW celebration on 20 and 21st September, okay, இந்த ஒன்பதாம் மாதத்தில் 20-21 we will celebrate in the Methodist Center, Potison. Okay, registration for this, those who want to go, 200 ringgit per person. Okay, 200 ringgit. Those, if you want more information, kindly contact Mrs. Rosemary. Number கொடுத்திருக்கேன். Closing date is 31st July. அங்கே தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான காரியம், TSC board on ministry and laity, Lay Academy 2025. Lay Academy வந்து ஓகே, Lay Academy வந்து மிக ஒரு நம்ம இந்த கிறிஸ்டியன் எஜுகேஷன் டைமில் இந்த நாளில் நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் நைஸ் தட் யூனோ நம்ம தேவனோட அறிவியலை வளர்கிறதுக்கு இந்த காரியம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தோஸ் வாண்ட் டு இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின், நீங்கள் இந்த ஒன்றுமாக ஓல்ட் டெஸ்டமென்ட் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், நியூ டெஸ்டமென்ட் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், ஓகே, அப்புறம் ஹோமனிஸ்டிக் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், ஓகே, அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் டாக்டரின் இது பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படின்னா நீங்கள் வந்து இதுவரை ஒரு 10 லெசன்ஸ் இருக்கு. ஓகே, யூ கேன் ஆக்சுவலி ஜாயின் எனி ஆஃப் திஸ். ஓகே, ஆனால் நீங்கள் 10 லெசன் ஜாயின் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். ஓகேயா, இஃப் யூ லெஸ் தென் 10லாம் உங்களுக்கு கிடைக்காது. பட் நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பங்கெடுக்கலாம். என்னை தொடர்பு கொள்ளுங்க. அப்படி if you want to go, or you can also contact Devadas, our assistant lay leader. Okay, so நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சீக்கிரமாக அது தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா, பிகாஸ் we need a letter of recommendation from the local pastor. So நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா then we will have all your names and then we can present to pastor to come up with the letter of recommendation. Okay, அடுத்து வந்து we have this Christian Education LG magazine. Okay, இதை வந்து போன வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிச்சு இந்த மேக்சின். இந்த வருஷம் 2025 மறுபடியும் இந்த மேக்சின் அங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் தெய்வ செஞ்ச ஒரு சாட்சி இருந்துச்சுன்னா யூ கேன் பார்த்து கொள்ளலாம். testimony to share, you can always come, or article you want to put in this magazine, please contact okay, Sister Kalirani. Okay, அங்கே போட்டிருக்கு பாருங்க, கான்டாக்ட்லாம். and Mrs. Helen Ganesan. Okay, இங்கே ரெண்டு பற்றி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். You have to do this before 31st August. So exactly you have just 1 month class here, or 4 weeks இருக்கு. So please contact them before 31st August. அன்னைக்கு வந்து சாட்சிங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப பேர் வாழ்க்கையில் சாட்சி தேவன் கண்டிப்பாக தொட்டிருப்பார், நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். ஒரு ஆர்டிக்கல் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் rest of that, I think you are aware that our current project hall renovation வேலை ஓடிட்டு இருக்கு. ஓகே, அது குறித்து நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். We will brief to you more if you want to know what's going on in our church. Okay, எல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி this construction, the renovation work வந்து நல்ல முறையில் நேரத்தோடு முடிக்கிறத நம்ம வந்து எல்லாம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தில் வச்சுப்போம். இது சபையோட காரியம், சபையோட வேலை ஓடிக்கொண்டு இருக்கு. ஸோ இந்த காரியத்தை கருத்தில் ஒப்பிக்கிறோம். தொடர்ந்து போதர் வந்து ஆராதனை எடுத்து சொல்லுவார். Before Pastor Joy come and give us the closing prayer and also benediction, சொல்ல நினச்சேன், ஆனால் பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். ஆனால்
ஆவியானவர் விட மாட்டுறாரு. தேவ ஜனமே, இன்னைக்கு சத்தியத்தை கேட்டீங்க. You all heard the word of God. And the Lord is telling me, taste and see that the Lord is good. You must taste God. And the way that God is saying that we must taste Him in the way that He wants us to taste Him. Not the way you want. நீங்க விரும்புகிற விதத்தில் நீங்கள் ஆண்டவரை ருசிக்க முடியாது. ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் தான் நீங்கள் ஆண்டவரை ருசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு many of you all are still with your self will. You are with your self will. As long as you have self will, you cannot come into God's will. So you need to abdicate your self will and come to God's will. God's ways, God's thoughts must capture us. ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய நினைவு நம்மை பிடித்து கொள்ளணுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சேரணும்னா ஆண்டவரே வழி கொடுத்துட்டாருங்க. If you want to come to God, God has opened the way. So die and let Christ lives in you. நீங்க சாகுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ நீங்க இடம் கொடுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுங்க, ஆண்டவரே, இனி என்னுடைய வழி இல்லை, உம்முடைய வழி. என்னுடைய நினைவுகள் இல்லை, உம்முடைய நினைவுகள். என்னுடைய பிரியம் இல்லை, உம்முடைய பிரியம். என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வாங்க, கொடுங்க. பாஸ்டர் முதல்ல சொல்லிட்டார், we are not perfect. None of us are perfect. We cannot. நல்லா அழகா சொன்னாரா இல்லையா? We cannot. நம்மால முடியாதுங்க, நம்மால முடியாது. நுகத்தை உடைக்கிறது ஆவியானவர். அவருடைய அபிஷேகம் வந்தாதான் ஜெயம், வெற்றி எல்லாம் உண்டுங்க. இன்னைக்கு நீங்க உங்க செல்ஃப் வில்ல அப்டிகேட் பண்ணும், விட்டுருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, இனி என்னுடைய கண்ணோட்டம் இல்லை. Not my perception anymore, your perception, Lord. It is you and you who reign, nobody else. Hallelujah. அப்ப அதை நம்ம செஞ்சோம்னா, நான் சொல்றேன், சொன்ன மாதிரி தாவீதின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எபதமாக தாவீதோட நடந்த தேவன் நம்மோட நடப்பார். ஆமென். தாவீதுக்கு கொடுத்த வெற்றியை நமக்கும் கொடுப்பார். So need to walk in that anointing. அந்த அபிஷேகத்தில் நம்ம நடக்கணும். So I will call Pastor Joy to come. Oh. Okay. Then after that, Pastor Joy. Just miss of this. Okay, ஒரு announcement. There's one announcement here. Flowers that grace the sanctuary this morning is contributed by Mr. and Mrs. Achinaidu for Thanksgiving, and Mrs. Vimila Vivekanda in a loving memory of the beloved husband. Okay, that's all. ஜெபம் செய்வோம், எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மகா கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி, தயவுக்காக நன்றி. எங்களை ஒரு சபையாக ஒன்று கூட்டி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க இன்று எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகியவனே, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சுத்தம் மட்டுமே நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு வழிநடத்த ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் நாங்கள் இருக்கிற காலத்தை நாங்கள் அறிகிறோம் ஐயா. இது கடைசி காலமாய் இருக்கிறது கர்த்தாவே. உடைய வருகை நாட்கள் சமீபமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆனாலும் இன்னும் எத்தனையோ மக்கள் உம்மை அறியாமல் இருக்கிறார்களே, அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவராகிய தேவனே, அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்ப ஜெபியுங்கள் என்று சொன்னீரே. எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரரை எழுப்பும் ஆண்டவரே. இந்த திருச்சபையிலே உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய வல்லமையோடு, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தில் இருக்கிற
ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவராகியவனே. உம்முடைய பிள்ளைகளே ஆண்டவராகியவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எழுப்பி விடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமையான காரியத்தை செய்வீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கத்தாவே, நன்றி ஆண்டவரே. கத்தாவே இந்த காலத்திலும் ஆண்டவராகியவனே நாங்கள் ஒன்று கூடும் போதும் கூட ஆண்டவரே ஒரு திருச்சபையாக ஆண்டவரே சிறியோர் பெரியோர் வாலிபர் ஆண்டவரே முதியோர் யாவரும் உம்முடைய சபத்தில் வந்து ஆண்டவரே ஒன்று கூடத்தக்கதாக ஜெபாவி ஊற்றும் ஐயா. இந்த திருச்சபையிலே ஜெபாவி ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில்களை தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை நாங்கள் காண வேண்டும் ஐயா. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவரே. இந்த திருச்சபை எழும்ப வேண்டும் ஆண்டவரே. உமக்கென்று எழும்பை பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஊற்றும் அப்பா, ஊற்றும் ஆண்டவரே. ஜெபாவியை ஊற்றும். எங்கள் முழங்கால் உமக்கு முன்பாக முடங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் உம்முடைய பாதத்தில் ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. ஒரு பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் வர ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஜெபாவி ஊற்றும் ஐயா ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த காலத்தை வீணாக்கி விடாதபடி கத்தாவே உம்முடைய சுத்தத்தை செய்யத்தக்கதாக தேவரே எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆத்ம பாரம் ஆத்ம தாகம் எங்கள் உள்ளத்துல வர வேண்டும் ஐயா. அவியானவரே ஊற்றும் ஐயா. ஆத்ம பாரம் எங்கள் உள்ளத்துல வர வேண்டும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் செய்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். உடைய அபிஷேகத்திற்காக நன்றி ஆண்டவரே. உடைய வழிநடத்தலுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி 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 ஐயா. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர், கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களை வழி நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர். உமக்கு நன்றி கத்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆராதனைக்கு பிறகு நடக்கிற ஆண்டவரே அந்த கூட்டத்திலும் கர்த்தருடைய பிரசுரம் இருந்து உடைய மகள் பேசும்போதும் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தின் எல்லா ஊழியங்களையும் உடைய கரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக கத்தாவே. உமக்கு நன்றி கத்தாவே, நன்றி ஐயா. ஆண்டவராகியவனே இந்த வேளையிலும் துக்கத்தில் இருக்கிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரன் பால்ராஜ் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய சகோதரின் இறப்பினால துயரத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உமக்குள்ளாக ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆறுதலின் தேவன், அவளை ஆறுதல் படுத்தும் அப்பா. ஆராதனைக்கு பிறகு நடக்கிற ஐக்கியத்திலும் கர்த்தருடைய பிரசுரம் இருந்து இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உணவை ஆசீர்வதிங்க அப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எப்போதும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவிக்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில உடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பமும் உடைய வார்த்தையிலே கட்டப்படத்தக்கதாக தேவாவியானவர் கட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க, எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க, எல்லா நாசு மோசத்திற்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளை சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவ்வளவுக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மறுபடியும் உடைய ஆலயத்தில் வந்து போய் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். நீங்கள் அமரலாம். தயவு செய்து
ஐக்கியம் இருக்குது, ஐக்கியத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். பிறகு ஐக்கியம் முடிஞ்சன சீக்கிரமா வந்துருங்க. நம்ம வந்து இந்த MSF ப்ரோக்ராம் டயட்டிஷியன் விதமாக டாக்டர் மேரி ஈசாவ் வந்திருக்கிறாங்க. ஸோ MSFக்கு மட்டும் இல்லை, சர்ச் யாரும் இது டயட்டிஷியன் ஒவ்வொரு பேரும் எந்த வயசும் பார்க்கல, எல்லாம் சாப்பிட்றீங்க. நீங்க சாப்பிடக்கூடிய இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா, உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா ப்ளீஸ் கம் and listen to this talk. Thank you. Pastors will be in front to welcome you all.